பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. ஸோ நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு பையர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்னும் செல்லர் கைக்கு வரலை. அது இன்னும் பார்த்திங்கன்னா வாங்குது, உடைய மாட்டேங்குது. ஒரு பியாட் கோடை வந்து வாங்கினா உடைக்கணும் அப்படின்னா செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நான் உடையலான பட் செல்லர் வந்துட்டாங்க. இந்த கோட்லேருந்து உடையுது, பியாட் கோட்லேருந்து இந்த ரெட் கலர் கேண்டில் உடையுது. உடஞ்ச உடனே, அதாவது இறங்கின உடனே அடுத்த கண்டில் பச்சை கலர் கண்டில் வந்துச்சுன்னா பையர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு அர்த்தம். பட் செல்லர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. செல்லர் ஃபார்ம் ஆகிட்டோன்னா லிக்விடிட்டி வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆர்டர் போட வேண்டியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க விற்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்டேஷன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்னும் ப்ரைஸ் மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர இன்னும் இறங்கலை. நாளைக்கு வேணால் இறங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த சப்போர்ட்லேருந்து வாங்குங்க, ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல் அடிங்க. ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிறாங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுங்கள் எல்லா நாளுமே. என்னுடைய கணிப்புப்படி இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். அதாவது பியாட் கோடுகளை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுது. பியாட் கோடு வாங்கிருச்சு, நேற்று பியாட் கோடையுமே வாங்கியிருக்கு. அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரைஸ் ஏறத்தான் செய்யுமே தவிர இறங்காது. ஸோ ப்ரைஸ் வந்து இறங்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஏறினது தான். பட்டு டிஐ வாங்குகிறாங்க. அந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட், மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய ரிசர்ச் வச்சுருக்கவங்க, அவங்க எல்லாமே வாங்குகிறாங்க. நம்ம ரீட்டைல் நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோம். இறங்கிடும்ட்டு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் இறங்கியிருக்கு, ஐரோப்பியாவில் இறங்கியிருக்கு, சவுதி அரேபியாவில் இறங்கியிருக்கு அப்படின்னா இந்தியாவில் இறங்கும். அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாட்டுடைய ஜிடி வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித உழைப்பு திறன் கூடியிருக்கு எல்லா நாட்டையும் விட. ஏன்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறனால இந்தியா அப்படிங்கிறனால இந்த உழைப்பு திறன் அதிகமாக இருக்கிறதுனால 9.5 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம எந்த நாட்டிலையுமே கிடையாது. அப்படிங்கிறனால நல்ல ஒரு ரெண்டாவது டெக்னாலஜி ட்ரேடிங்லேயும் ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. ஏஐன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸை வந்து அது வந்து செக் பண்ணி ஆரம்பித்து ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் எல்லா கம்பெனியும் பார்க்க ஆரம்பித்ததுனால கரெக்டான இடத்துல அவங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமான விஷயம் வந்து பையர் நிறைய இருக்காங்க, வாங்குகிறாங்க. இந்தியன் மார்க்கெட் நம்ப தொடங்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நல்ல பையிங் கண்ட்ரோலிங்கில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த பியாட் கோட்டின் அடிப்படையில் பார்த்தோம்னா வாங்கிட்டு தான் இருக்குது. இன்னும் உடையலை. எப்போ உடையுதோ அப்போ தான் மறுநாள் இறங்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நாளைக்கு உடையலாம். ப்ரைஸ் வந்து அப் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு ஒரு ஹை போயிட்டு இறங்கலாம். அதுதான் இங்கே காட்டுது. ஸோ நம்மளுடைய கணக்குப்படி R2 வாங்கி உடஞ்சிருச்சு. நேற்று R2 வாங்கி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் R2க்கும் R3க்கும் நடுவில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று சொன்னேன், இன்றைக்கி ஏறலை. அது என்ன ஆச்சுன்னா வாங்கிட்டு இங்கே உடச்சி பார்க்குது. இதில் R1 உடைச்சலாம்னு R1 உடைக்க முடியலை. அப்போ என்ன பண்ணோம்னா R2க்கும் R3க்கும் நடுவில் தான் உடையும். அது நாளைக்கு அநேகமாக உடைய வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் இறங்கிட்டு கூட, ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸ் வந்து விற்பாங்க. ஓப்பன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இறங்கி விற்றுட்டு அதுக்கு பிறகு தான் ஏற்றுவாங்க. ஸோ கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கு பிறகு ஏறி அங்கேருந்து இறங்குவதற்கான வாய்ப்பு 80% இருக்குது. ஸோ வந்து கூடுமான வரைக்கும் பையாக இருந்தாலும் செல்லாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றி அதன்படி எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். திரும்ப நான் சொல்கிற விஷயம், உங்களுடைய நோட்டுகள்லையோ அல்லது உங்கள் டைரியில் குறிப்பாக எழுதுங்க. ஏன்னா நோட்டு தூக்கி போட்டுரும். டைரியில் ஓப்பன் ப்ரைஸ், ஹை ப்ரைஸ், பியாட் பாயிண்ட் இது மூணையுமே எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். புரிதல் கிடைச்சா கண்டிப்பாக வந்து ட்ரேட் சக்ஸஸ் கூடும். ஒரே டைம் ஃப்ரேம், 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம், பியாட் பாயிண்ட்ஸ் இதை மட்டும் வச்சுக்கோங்க. வச்சு உங்களுடைய மற்ற ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியும் பாருங்கள். இது ரெண்டும் மேட்ச் ஆகிறப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும், ஆமாம் இது ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய கணிப்படி இன்னும் இறங்கலை. இன்னும் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் போயிட்டு, அதாவது லோ கொஞ்சம் போயிட்டு லிக்விடிட்டி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க விற்கிறதுக்கான லிக்விடிட்டி. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுறதுக்காக நிற்கிறாங்க அல்லது லிக்விடிட்டிக்காகவும் நிற்பாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து அநேகமாக முடிஞ்சிருக்கும். நேரமெல்லாம் டேட்ஸ் அதிகமாக முடிஞ்சிருக்கும். அதேமாக வந்து லிக்விடிட்டியாக அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்டைன் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கீழே தான் இறங்க போகுது. பெருசாலாம் இறங்காது, கம்மியாக தான் இறங்கும். கரெக்டான ஒரு இடத்த பார்த்து ஒரு ஹையை கண்டுபிடிச்சி ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் வச்சு, அதுமாதிரி லோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து கடைசியில் வரைக்கும் போகணுன்னு நினைக்காதீங்க. அதேமாதிரி நான் லோ தட்டுற வரைக்கும் போகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் உள்ளே வர்றீங்க,
பை கண்டுபிடிச்சிட்டிங்க, 50 பாயிண்ட் எடுக்கிறீங்க, வெளியில் போயிடுறீங்க. மறுநாள் வர்றீங்க, ஒரு ஹை கண்டுபிடிச்சிட்டிங்க, செல் போடுறீங்க, 50 பாயிண்ட் எடுக்கிறீங்க, வெளியில் போயிடுறீங்க. அவ்வளோதான். ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க. இங்கேருந்து அங்கே போகுது, நம்ம ஓடிஎம்மில் போட்டு 1000 பாயிண்ட் எடுத்துருவோம் அப்படிலாம் பார்க்காதீங்க. அப்படிலாம் எடுக்க முடியாது. இப்போ ஏதோ ஒரு நாள் நடந்திருக்கலாம், அது தொடர்ந்தெல்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது. ஆக்சுவலாக வந்து தீட்டா, டெல்டா பவர்லாம் பாருங்கள். டீட்டா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ ரூபாய் ஏறுதுன்னு சொல்லி. இப்போ 40 பைசா தான் மேக்ஸிமம் ஏற வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி டயத்தில். அப்படிங்கும்போது 100 பாயிண்ட் அல்லது 150 பாயிண்ட் அல்லது 250 பாயிண்ட்டுக்குள்ள தான் மேலே ஏறி இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது 200 × 40ங்கும்போது பார்த்துக்கோங்க. 100 ரூபாய்க்கு 40 ரூபா ஏறும். சரி, 100 பாயிண்ட்டுக்கு 40 ரூபா ஏறும். 200 பாயிண்ட்னா 80 ரூபா தான் ஏற வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் எல்லாமே. அது நீங்கள் பையாக இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி, இவ்வளோ போய் பார்த்தீங்கன்னா தீட்டா காட்டி கொடுத்துரும். அவங்க போட்டிருப்பாங்க தீட்டாவில் வந்து என்ன 0.5, 0.3, 0.4, 0.6 டேட் எக்ஸ்பைரி டேட் வர வந்து லைட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 0.4 தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா 0.4 பைசா தான், 40 பைசா தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹிஸ்ட்ரியெலாம் ரீட்டைலாக எடுத்து பார்த்தோம்னா 200 பாயிண்ட். அப்போ 200 பாயிண்ட்னா 80 ரூபா தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 80 ரூபாயில் நம்ம 80 ரூபா எடுக்க முடியாது. ஸோ 40 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பியூர் பாயிண்ட் ஆரம்பிக்கிற இடத்துலையோ அல்லது முடிகிற இடத்துலையோ ஒரு வச்சுக்கிட்டு இங்கே வந்தால் நான் பை போட்டுருங்க. போட்டு இங்கே 40 ரூபா வந்தோடனே நான் வெளியே வந்துடுவேன். அவ்வளோதான். அது ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க. ரொம்ப ஆசைப்பட்டிங்கன்னா அதை நம்ம வந்து சரியாக வந்து பிடிக்க முடியாது. மார்க்கெட் 2 விஷயத்தில் தான் நடக்குது. ஒன்று ஆசை, இன்னொன்று பயம். இது ரெண்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கரெக்டாக இருக்குது, சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னா ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போட்டிங்கன்னா ஒரு 50 பேருக்கு போய் சேரும். இல்லை எனக்கு டெய்லி வந்து நீங்கள் சொல்கிறது வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.